வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை. தனது குரலை எதிர்க்கட்சிகளால் ஒடுக்க முடியாது என திட்டவட்டம். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 40 தொகுதிகளிலாவது வெல்ல வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். மம்தா பானர்ஜியின் கருத்தை குறிப்பிட்டு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கட்டடம் கட்டும் பணியின் போது மண் சரிந்து விபத்து. 6 பேர் உயிரிழந்த பரிதாபம். அமெரிக்காவில் இருந்து சென்னை திரும்பியதும் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கிறார் கமல்ஹாசன். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இணையலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் 5 மாவட்ட தலைவர்களுடன் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் ஆலோசனை. செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் நாடாளுமன்ற உரையை கேட்டு சிரித்ததாக முதலமைச்சர் பேட்டி. காங்கிரஸை ஆளும் கட்சியாக கருதி கொண்டு பிரதமர் பேசுவது புரியாத புதிராக இருப்பதாகவும் விமர்சனம். பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காரு. மக்களவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு தொடர்பாக மதுரை மக்களிடம் கருத்து கேட்ட திமுக குழு. தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரும் நிதி குறைந்து கொண்டே செல்வதாக கனிமொழி விமர்சனம். பாரதிய ஜனதாவில் ஐக்கியமான 14 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் முன்னிலையில் உறுப்பினர் அட்டை பெற்றனர். பாஜகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அநேகமாக அதிமுகவில் செயல்படாதவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஓசூரில் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சனம். அதிமுகவுக்காக பாஜக கூட்டணி கதவு திறந்தே இருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித்ஷா பேட்டி. பாஜகவுக்கான கதவை அதிமுக சாத்திவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அமித்ஷாவுக்கு பதில். முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டோம் என்றும் பேட்டி. எனவே எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை பிஜேபிக்கு உண்டான கதவு சாத்தப்பட்டு விட்டது. அவங்க திறந்து வச்சுக்கலாம். பிஜேபிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் நாங்கள் சாத்திட்ட கதவை. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் கூட. எந்த கட்சியையும் குறிப்பிட்டு கூட்டணி கதவு திறந்திருப்பதாக அமித்ஷா பேசவில்லை என அண்ணாமலை விளக்கம். மோடியின் தலைமையை ஏற்கும் எல்லோரும் கூட்டணிக்கு வரலாம் என்றே கூறியதாக பேட்டி. எந்த கட்சியுடனும் கூட்டணி குறித்து தேமுதிக பேசவில்லை என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விளக்கம். கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு வழங்கி தீர்மானம். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் சூரப்பட்டு, போரூர், தாம்பரத்தில் பயணிகளை ஏற்ற அனுமதி. பெருங்களத்தூரில் பயணிகளை இறக்கிவிட மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகளால் சித்திரவதைக்கு உள்ளானதாக புகார். பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மாநில மகளிர் ஆணைய தலைவர் விசாரணை. சென்னையில் அரசு பேருந்து ஓட்டைக்குள் பெண் விழுந்த விவகாரம். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னையில் 3000 அரசு பேருந்துகளை பரிசோதித்து இயக்க அமைச்சர் சிவசங்கர் உத்தரவு. பேருந்து ஓட்டைக்குள் பெண் விழுந்ததை அடுத்து மோசமான நிலையில் உள்ள பேருந்துகளை நிறுத்தவும் ஆணை. இமாச்சலில் கார் விபத்தில் சிக்கி மாயமான சைதை துரைசாமியின் மகனை தேடும் பணி 4வது நாளாக நீடிப்பு.
விபத்து நடந்த பகுதியில் கிடைத்த மூளை பாகம் DNA பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. சென்னை மயிலாப்பூர் கோயில் வாசலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்தவர் யார்? சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு உறுதி. பள்ளி நேரத்தில் இயற்கை உபாதைக்கு செல்ல மதுரை திருமங்கலம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் அனுமதி மறுப்பதாக மாணவிகள் வீடியோ மூலம் புகார். யூஸ் பண்றாங்க, வீட்டுல இருந்து அண்ணே வந்து அசிங்கமா பேசுறாங்க, பாத்ரூம்ல தண்ணி விட மாட்டாங்க, சாப்பிடுறதுக்கு நேரம் சரியா விட மாட்டாங்க. எத்தனையோ பிள்ளைங்க வந்து டிசி வாங்கிட்டு போயிருக்காங்க. நாங்க ஏழை குடும்பத்துல இருந்து வரனால எங்களால போக முடியாது. நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்பிதான் இருக்கோம். உடல்நல குறைவால் பள்ளிக்கு வராதவர்களுக்கு டிசி கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோயில் திருவிழாவையொட்டி விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை தாவி தழுவிய மாடுபிடி வீரர்கள். மத்திய அரசு உரிய நிதி வழங்கவில்லை என கூறி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் டெல்லியில் காங்கிரஸ் போராட்டம். ಬಿಜೆಪಿ ಸರ್ಕಾರಕ್ಕೆ ಧಿಕ್ಕಾರ 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 ಧಿಕ್ಕಾರ. வழங்கிய நிதியை முறையாக செலவு செய்யவில்லை என கர்நாடக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக எம்பிகள் போட்டி ஆர்ப்பாட்டம். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய கட்சி தொடங்கியதற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்திருந்த நிலையில் தொலைபேசி மூலமாக நடிகர் விஜய் நன்றி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில், விவரங்கள். பாலவேல், சமீபத்தில் அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய்க்கு நடிகர் ரஜினிகாந்த் தொலைபேசி வாயிலாக வாழ்த்து தெரிவித்திருந்தார். அதே போல நேற்று செய்தியாளர்கள் வாயிலாகவும் மீடியாக்கள் வாயிலாகவும் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் நடிகர் விஜய் இன்று தொலைபேசி மூலமாக நடிகர் ரஜினிகாந்தை தொடர்பு கொண்டு வாழ்த்தியதற்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கட்சி தொடங்கியதற்கான காரணம் உள்ளிட்ட விஷயங்களை ரஜினிகாந்துடன் பேசியிருக்கிறார். அதற்கு ரஜினிகாந்த் நல்ல திட்டம், நல்ல முயற்சி நிறைவேறுவதற்கான வாழ்த்து என அவர் நடிகர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்துடைய வாழ்த்தை பெற்றிருக்கக்கூடிய விஜய் தற்போது செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதிலும் அவர் பங்கேற்று பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், நன்றி செந்தில், விரிவான விவரங்களுக்கு. உதகையில் வீடு கட்டும் பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் 6 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே காந்தி நகரில் வீடு கட்டும் பணி நடைபெற்று வந்தது. வீட்டின் சுற்றுச்சுவர் அமைப்பதற்காக மண்ணை அகற்றும் பணியில் 10க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டதில் தொழிலாளர்கள் மண்ணில் புதைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அப்பகுதி மக்களுடன் சேர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்து 10 தொழிலாளர்கள் மீட்கப்பட்ட நிலையில் அதில் 6 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். அதிமுக முன்னாள் எம்பி குழந்தை வேலு மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள் 16 பேர் டெல்லியில் மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் மாற்றுக் கட்சி பிரமுகர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி டெல்லியில் நடைபெற்றது. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர், எல் முருகன் முன்னிலையில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் சேலஞ்சர் துரை, PS கந்தசாமி, கோமதி ஸ்ரீனிவாசன் உட்பட 16 பேர் பாஜகவில் இணைந்தனர். இதேபோன்று அதிமுக முன்னாள் எம்பி குழந்தை வேலுவும் பாஜகவில் இணைந்தார்.
இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாற்றுக் கட்சி உறுப்பினர்களை வரவேற்று பேசிய மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர், தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். The growing popularity and the growing support for Prime Minister Narendra Modi ji, even in states like Tamil Nadu and Kerala, where the leaders are today sitting in Jantar Mantar and doing their drama, the people on the ground under them are shifting, and that is clearly why they are trying to distract the people with these goings on. There will be 370 seats minimum that the BJP will get in these elections in 2024. And many of these seats, new seats, will be from the state of Tamil Nadu under the leadership of our party leadership there and the new members who have joined today.